திருப்பூரில் 7 தலைமுறைகளை கண்ட மூதாட்டியின் 101வது பிறந்த நாளை உறவினர்கள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் ஜீவா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமாத்தாள். 100 வயதை தாண்டி ராமாத்தாளுக்கு இன்று 101வது வயது துவங்கி இருப்பதால் அவரது குடும்பத்தினர் 101வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். திருப்பூர், கோவை என பல்வேறு ஊர்களில் வசிக்கும் ராமத்தாளின் மகன், மகள், பேரன், பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி என 7 தலைமுறைகளைச் சேர்ந்த உறவினர்கள் ஒன்று சேர்ந்து மூதாட்டி ராமத்தாளுக்கு கேக் வெட்டியும் நடனமாடியும் பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். 7 தலைமுறைகளை கண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய மூதாட்டி ராமத்தாள் அனைவரும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று தெரிவித்தார். ஆத்தா பத்தி சொல்லணும்னா, குடும்பத்துல ஒரு பெரியவங்கன்னா ஒரு நிறைவு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கொடுக்கறவங்க பெரியவங்க தான். ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் எல்லாம் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். சின்ன வயசுலேருந்து அனுசரித்து, குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அனுசரித்து, அவங்க சொந்த பந்தங்கள் யார் வந்தாலும் நல்லா உபசரிப்பாங்க. அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்களோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, அவங்கள உபசரிக்கலாம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ என்னன்னா, இந்த ஃபேமிலியில வந்து கரெக்டாக பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸை கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ ஆத்தாக்கு வந்து 100 வயசு முடிஞ்சு 101வது வயசுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதே மெயினா நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான். ஆத்தாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து 101 வயசுல 7 ஜென்ரேஷன் பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்க ஒருத்தருமே வந்து பின்பற்றினாவே வந்து நம்மளும் ஆத்தா மாதிரி வந்து 100 வயசு வரைக்கும் வாழலாம். சந்தோஷம்